அன்பர்களே, இந்த நாளின் தேவ வார்த்தைக்காக நம்முடைய கவனங்களை இங்கே திருப்புவமாக. அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்குதல் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ வார்த்தையை, தேவ செய்தியை தியானிக்க இருக்கின்றோம். அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்குதல். சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இந்த வார்த்தைக்காக வருது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கு இது எல்லாருடைய வாழ்விலும் ஏதோ சந்தர்ப்பங்களில், சூழ்நிலைகளில் வருகின்ற ஒன்று. அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரை வரவழைக்கின்ற சம்பவங்கள், வேதனையான நிலைமைகள், வாழ்க்கையில் அழுகையை கொண்டு வருகின்ற பலவிதமான பலருடைய வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள் போன்றவைகள். இது இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாது. அழுகை அழுகை ஒரு நேரம் வந்துச்சு போயிடுச்சுன்னா அது வித்தியாசம். அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னா அந்த அழுகை, அந்த கண்ணீர் கொஞ்ச காலம் நீடிக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்ச நாட்களாக கண்ணீர், கொஞ்ச நாட்களாக அல்லது கொஞ்ச வருஷங்களாக கண்ணீர், அழுகையின் பாதை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற சந்தோஷமான காரியம், அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அழுகை, கண்ணீர் என்பது எது, நீரூற்று என்பது எது, ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த அழுகையின் கண்ணீரையே நீரூற்றாக்கி கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதில் ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டியது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அதை பைபாஸ் பண்ணி அந்த அழுகையை, கண்ணீரை ஏதாவது மாற்ற முடியாது, நீரூற்றாக மாற்ற முடியாது, பைபாஸ் பண்ண முடியாது. அதுக்கு சைடு வழிகளை கண்டுபிடிச்சு போனா அது நீரூற்றாக மாறாது. ஆனா அதை உருவ நடந்து, ஸ்ட்ரைட் அக்ராஸ், அதை கம்ப்ளீட்டா, அதை த்ரூவா நடந்து அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா அது என்னதான் மாறும்? நீரூற்றா மாறும். ஏன்னா தேவன் நமது வாழ்வில் எல்லாவற்றிலும் கண்ட்ரோல்ல இருக்கிறார். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 சொல்லுகிறது. அப்ப தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் அனுமதிக்கிறார், சில வேளை எதை அனுமதிக்கிறாரு? கண்ணீரை, அழுகையை அவரே அனுமதிக்கிறார். பலவேளை இந்த கண்ணீரை உண்டாக்குறது சாத்தானா இருப்பான், அல்லது சாத்தான் பயன்படுத்தக்கூடிய மனுஷர்களா இருப்பாங்க, சாத்தான் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அனுமதிக்கிறது யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவன். தேவன் அனுமதிக்காம ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. யோபு வாழ்க்கை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறது. அவர் வாழ்க்கையிலே சாத்தான் ரொம்ப கண்ணீரை, அழுகையை, வேதனை கொண்டு வந்தான். ஆனா எப்படி கொண்டு வந்தான்? தேவன்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி, அனுமதி பெற்று தான் அதை கொண்டு வந்தான். அல்லேலூயா. அனுமதி கொடுக்கும் பொழுதும் தேவன் எல்லை கோடு நியமிச்சு தான் கொடுத்தார். அவனை தொடாதன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி விட்டாரு. அவனை மட்டும் கை வைக்காம பாக்கி எல்லாத்தையும் கை வச்சான். செகண்ட் டைம் திரும்ப போய் அனுமதி கேட்டான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அவன் ஜீவனை தொடாத அப்படி சொன்னார். அப்ப அவன் ஜீவனை மட்டும் தப்ப விட்டுட்டு சரீரம் முழுசையும் போட்டு வாதிச்சான். இதுதான் பிசாசனுடைய கிரியை. இது பிசாசு கிரியை மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அதுக்கு மேல தேவனுடைய அனுமதி இருக்கிறது. அல்லேலூயா. அது நினைக்கும் பொழுது நமக்கு தைரியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்ம சாத்தானுடைய இஷ்டத்துக்கு அந்த ஒப்பு கொடுக்கிறது இல்ல, வியாதியுடைய இஷ்டத்துக்கு அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்தினுடைய இஷ்டத்துக்கு, ஏதோ ஒரு மனுஷனுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறது இல்ல. அவர் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அதை கரெக்டா அவர் அனுமதிக்கிறார். அப்ப அந்த சோதனை, அந்த வேதனை, அந்த துன்பம், அந்த கண்ணீரை, அந்த அழுகையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் நடைபெறுகிறது. அப்ப அதை நாம உருவா நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியது இருக்கு. அது பல பல சூழ்நிலையாய் மாறி மாறி வரும். அது ஒரு பள்ளத்தாக்கு, இந்த வேலி.
அப்போ அந்த வேலி ஆஃப் சாரோவை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அப்படியே ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த முடிவுல நம்ம கரெக்டா அதை ஜெயமா பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த முடிவுல அது நீரூற்றாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அதை குறித்து வேத சம்பவங்களிலிருந்து சிலதை நான் உங்களுக்கு முன்வைத்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஆகார் என்கிற பெண்மணி. இந்த ஆகார் என்கிற பெண்மணிக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்தது, கண்ணீர் அவளுக்கு இருந்தது. அதை அவள் நீரூற்றாக்கி உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டாள். அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 15 16 பார்க்கும்போது, துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். அப்போ ஆண்டவர் அவளை சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவருடைய கண்ணீரை அவர் பார்த்தார், அவருடைய அழுகையை கேட்டார், பிள்ளை அழுகிறதை கேட்டார் என்று பைபிள்ல எழுதியிருக்கிறது. அவர் தைரியப்படுத்தி பேசினார். அதோடு கூட அவருடைய கண்களை அவர் திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டாள். அல்லேலூயா. துறவு என்றால் என்ன? கிணறு, நீரூற்று. அதை அந்த கண்ணீருக்கு கடைசியில் அவளுக்கு கிடைச்சது ஒரு நீரூற்று கிடைச்சது. அல்லேலூயா. அவள் அழுகையின் பள்ளத்தாக்கை உண்மையில எழுத்தின்படியே என்னதான் மாற்றிக் கொண்டாள்? நீரூற்றாக்கி கொண்டாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேத சம்பவங்கள் எல்லாம் எதற்கு நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது? நாம் அதை அறிந்து தேவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து நாமும் திடப்படுவதற்காக, கர்த்தருடைய வழியில் ஜெயமாய் நடப்பதற்காக நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் ஒரு எகிப்திய பெண்மணி. அவள் எகிப்திலே, எகிப்து தேசத்தினுடைய ராஜாவாகிய பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு வேலைக்காரியாக வாழ்ந்து வந்தாள். ஒரு விதத்தில் ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரி. இந்த வேலைக்கார பெண்ணாக அவள் அங்கே பணிபுரிந்து வந்த நேரத்திலே திடீரென்று ஆபிரகாமும் சாராளும் எகிப்து தேசத்துக்கு போறாங்க. எகிப்து தேசத்துக்கு போகும்பொழுது இந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், சாரா மனை கொண்டு போயிட்டார். கொண்டு போன பிறகுதான், கொண்டு போகும் பொழுது அவன் ஆபிரகாம் என்ன நினைச்சா, இவளுடைய சகோதரன் என்று நினைத்து அவனுக்கு கொஞ்சம் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தான். அந்த பரிசு பொருட்கள்ல ஒன்றுதான் ஆகார். அல்லேலூயா. ஆகாரையும் சில வேலைக்காரிகளையும் அப்புறம் கொஞ்சம் ஒட்டகங்கள், கழுதைகள் போன்ற மிருக ஜீவன்களையும் சேர்த்து பரிசாக ஆபிரகாம் கொடுத்து போயிட்டான். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே சாராள் எந்த ஒரு கஷ்டம் இல்லாதபடி விடுதலையாகி வந்தாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ யாரு இப்போ வந்துட்டா, ஆகார் இங்க ஆபிரகாம் குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்கார பெண்மணியாக, ஒரு அடிமை பெண்ணாக அவள் வந்தாச்சு. இவ வாழ்க்கையை பாருங்க. அவ ஒரு எஜமான்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா. பார்வோன் என்கிற ஒரு ராஜா, அவன் தன் இஷ்டத்துக்கு இவளை எடுத்து பரிசா இன்னொருத்தன் கொடுத்துட்டான். அப்ப இவளுக்கு என்னதான் உரிமை, இவளுக்கு என்னதான் ஒரு மதிப்பு, மரியாதை? ஒண்ணுமே இல்லாத ஒரு பரிதாபமான பெண்மணி தான் இந்த ஆகார். அல்லேலூயா. வேலை பார்க்க போன இடத்துல ஒரு மதிப்பு இல்லை. அவன் இஷ்டத்துக்கு தூக்கி வேற அப்பாயின்மெண்ட் பண்றான். நீ போறியான்னு கேட்கவே இல்லை. உனக்கு இஷ்டமா? அதை பற்றிலாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு எந்த உரிமையோ எந்த ஒரு இதோ இல்லாம பார்வோன் இஷ்டத்துக்கு விட்டாச்சு. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவள் அடிமையாக வேலைக்காரியாக இருந்தாலும் அரண்மனையில இருந்தாள். பார்வோனுடைய அரண்மனை லேசான இடமா? எவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கும், எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருந்த ஒரு இடம் தான். இப்ப வந்திருக்கிறது கூடாரவாசி, பரதேசி, ஊரை சுத்திட்டே திரிவாரு ஆபிரகாம். எப்ப பார்த்தாலும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு கூட கூடாரங்களில் தங்கி இருக்கின்ற, வனாந்தரங்களில் குடியிருக்கின்ற பரிதாபமான ஒரு எஜமானுக்கு இவா வேலைக்காரியாக அந்த பார்வோனால் பரிசளிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா
அவளுடைய கண்ணீர் எவ்வளவு பயங்கரமானது, அவளுடைய இதயத்தின் வேதனை நம்மால் அறிய முடியாது. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் சிலருடைய வாழ்க்கை சில காரியங்களை இதுக்கு ஒத்திருக்கலாம். நீங்களும் இது போன்ற சில வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்து அந்தரங்கத்தில் கண்ணீரோடு உங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கலாம். வேலை பார்க்கிற இடத்திலே அல்லது குடும்பத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்போ அந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த ஆகார ஆண்டவர் நமக்கு காண்பித்து, அவளும் அவளுடைய கண்ணீர் பயங்கரமான கண்ணீர், அது ஒரு சில வருஷங்கள் கண்ணீர் அல்ல, பல வருடங்கள் கண்ணீர் ஆண்டவர் நமக்கு எழுதி காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வேதனைகளை, துன்பங்களை, நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களையும் கர்த்தர் அறிகிறார். உங்களோட அந்தரங்க கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு இருக்கு. அதை உங்க எஜமான்கள் தரமாட்டாங்க. உங்க குடும்பத்துக்காரங்க கூட பலவேளை உங்க கண்ணீரை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை மதிக்க தெரியாது. அவரவருக்கு வேதனை வந்தா தான் அவரவருக்கு தெரியுமே தவிர அடுத்த ஆளுக்கு வேதனை வந்தா தெரியாது. மனைவியின் வேதனை கூட கணவனுக்கு அவ்வளவு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிக்கிற போல உன் மனைவி நீ என்ன செய்யணும், நேசிக்கணும்னு சொல்லி பாடம் படிச்சு தந்திருக்கிறார். ஆனா அப்படி இருக்கா? இல்ல. அது ஒரு மேன்மையான ஒரு இது. அப்போ நம்ம சரீரத்துக்கு வலி வந்தா எவ்வளவு கஷ்டம், அடுத்த ஆளுக்கு வலி வந்தா அது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் மனுஷன். ஆனாலும் நம்முடைய கண்ணீரை காண்கிற, அழுகையை மதிக்கிற, அதை நாம் அவருக்கு அவர் வச்ச வழியில ஒருவர் நடந்தோம்னா அதை ஒரு நாள் நீரூற்றாக்கி தரக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தா. இவ சரித்திரத்தை தொடர்ந்து பார்த்தா கடைசியில ஆபிரகாமுக்கு மர்மனையாட்டியா மாறினான். அதெல்லாம் உங்களுக்கு சம்பவம் தெரியும். நான் எல்லாம் விளக்கினா டைம் போயிடும். அப்போ மர்மனையாட்டியா மாறி ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டான், இஸ்மவேல். அப்போ இஸ்மவேல பிறதுக்கு முன்னாடி இவ கர்ப்பவதியா இருக்கும் போது என்னாச்சு, இவளுக்கு கொஞ்சம் தலக்கணம் வந்துருச்சு. இவ நாச்சியார் அல்லது எஜமாட்டி சாராளுக்கு பிள்ளையே இல்ல, எனக்கு பிள்ளை இருக்கு. ஆபிரகாமுக்கு அவளால பிள்ளை பெற முடியல, நான் பிள்ளை பெற்றுட்டேன் அப்படி சொல்லுகிற ஒரு பெருமை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்த பொழுது சாராளுக்கு அது ரொம்ப வேதனை வந்துருச்சு. அவதான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பெண்ணை சும்மா இருந்த ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு அவசியம் இல்லாம இருந்தது. அவ பண்ணிட்டு இப்ப ஆபிரகாம் வந்து நிக்கிறா, நீர் இந்த மாதிரி இவ்வளவு பண்ணுனா எனக்கு இப்ப கஷ்டம். உன் வேலைக்காரியமா உன் கையில இருக்க, நீ நடத்து சூசகமா சொல்லி விட்டுட்டாரு. இவ பாட்டுக்கு அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்போ சாராளுடைய அடிமைத்தனம் தாங்காம, சாராளுடைய நெருக்கம் தாங்காம கர்ப்பவதியா இருக்கும் போதே வீட்டை விட்டு ஓடிட்டான். அது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அப்ப போய் வனாந்தரத்துல அலைந்து திரியும் பொழுது அப்பவும் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். இவ யாரு, ஒரு எகிப்திய அடிமை பெண் தானே. அப்படி ஆண்டவர் விட்டுறல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் தேவன், ஆகாருக்கும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவனுடைய ஆச்சரியமான ஒரு குணாதிசயம். ஆகாருக்கு உலகத்துல மதிப்பு இல்லாம இருக்கலாம், ஏன்னு கேட்பார், கேள்வி இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் கேட்பார், எஜமானதா இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள சிலருக்கும் அப்படிதான் இருக்கலாம். யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், அதோட நம்ம ஓடிடுவோம், நாட்டை விட்டு ஓடிடுவோம், கம்பெனியை விட்டு ஓடிடுவோம், அல்லது எதை விட்டு ஓடிடுவோம்னு சொல்லிதான் மனுஷனுக்கு வரும், தப்பிச்சு பழங்கலாம்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் தேடி வந்து அழைத்தார். அல்லேலூயா. ஆனா ஞானமா பேசுறார் ஆண்டவர். என்ன பேசுறார்? தூதனானவர் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஒரு நல்ல அட்ரஸ் கொடுக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுடைய மர்மனையாட்டியேன்னு கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு? சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவளை அல்லேலூயா. அன்புள்ளவர், ஆனா ஒழுங்குள்ளவர், நீதி உள்ளவர். ஆமென். அவர் பார்க்கிறார், இப்ப நீ வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருந்தா சரியில்லை, ஒரு காலம் வரும், அப்ப நீயே வெளியே வர வேண்டிய. கீழ்ப்படிந்தாள், அவள் செய்தது அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தாள். அவள் வந்து அப்பமா அங்க ஒரு துறவு இருக்கு, ஒரு நீரூற்று. அதுக்கு அவர் பெயர் போட்டார் லகாய் ரோய். ஏன் லகாய் ரோயின்னு பெயர் போட்டா? நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் கண்ணீரை காணல, சாராள் படுத்தின கொடுமை எல்லாம் அவர் யாருன்னு கேட்கல.
அவர் அறிஞ்ச பிறகு அவர் மனைவிகளே விட்டுட்டார், என்னைய படாப்படுத்தி. இப்ப சாராளுடைய வேதனை தாங்காம ஓடி வந்திருக்கேன். ஆனா இந்த தேவன் என்னை கண்டா. அல்லேலூயா. அவ வாழ்க்கையின் கண்ணீர் இன்னும் முடியல பாருங்க. திரும்ப போய் அங்க அடங்கி இருக்கிறா. திரும்பவும் காலங்கள் போகுது, பிள்ளை பிறக்குது. இஸ்மவேல் அவனும் ஒரு இளம் வாலிபனா வர்றான். அப்ப பார்த்து சாராளுக்கு பிள்ளை பிறக்குது, ஈசாக். ஈசாக்கு பிள்ளை பிறந்தா அவளுக்கு தாய்க்கு 90 வயசு, பிள்ளைக்கு தாய் 91வது வயசுல தான் பிள்ளைக்கு 1வது வயசு ஆகுது. இதை பார்த்து இஸ்மவேல் கொஞ்சம் கேள்வி பண்ணுவான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பரியாசம் பண்ண ஆரம்பிச்சோடனே அது திரும்ப சாராளுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ அவ கம்ப்ளைண்ட் பண்ணா. இப்ப ஆபிரகாம் அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, வச்சாரு, எல்லாம் முடிச்சு ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியாக்குகிறார்கள். அதுல நடந்த சம்பவம், கொஞ்சம் அப்பங்களையும் கொடுத்து ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து இவளையும் பிள்ளைய என்ன செய்தாச்சு. ஆபிரகாம் ஆளு பரதேசி கூடாரவாசி தான், ஆனா பயங்கரமான ஐஸ்வர்யவான். சரிதானே? ஐஸ்வர்ய சம்பந்தன். அவனுக்கும் லோத்துவுக்கும் சேர்ந்து குடியிருக்க முடியல. எது தடைன்னா இவங்க ஐஸ்வர்யம் தான் தடை. அவ்வளோ ஆஸ்தி பெருகிட்டு அவன் தான் பிள்ளை பெற்ற ஒருத்தி மறுமனையாட்டி அவளை அனுப்பி விடுறான். கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து ஒரு துருத்தி தண்ணீர். என்ன நியாயம் ஐயா? ஜீவனாம்சம் கொடுக்கணும் இல்லையா? சரி, ஜீவனாம்சம் தான் கொடுக்கல, ஏதாவது கொஞ்சம் நல்லதா கொடுத்து விடலாம்ல. கொஞ்சம் அப்பத்துண்டையும் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து விட்டீங்கன்னா எப்படி இது? அப்போ ஆகாருக்கு வேதனைக்கு மேல வேதனை, அழுகைக்கு மேல அழுக. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டகாலிலே படும்னுவான். பட்டவளுக்கு தான் திரும்ப திரும்ப என்ன ஆயிட்டு இருக்கு, பட்டுக்கிட்டே இருக்கு. சிலருடைய வேதனை அப்படிதான். அது வந்தா ஒன்னு சிங்கிளா நிக்காது, செயின் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு காரணம், பிசாசு அப்படிதான் அடிச்சுட்டே இருப்பான். எதுல கொண்டு இவனை வேதனைப்படுத்தி இவனை தேவனை தூஷிக்க வைக்கலாம், முறுமுறுக்க வைக்கலாம், வாயில வேண்டாத வார்த்தையை பேச வைக்கலாம், இருதயத்தை எப்படி கரெக்ட் பண்ணலாம், கெடுக்கலாம். அதுதான் சாத்தானுடைய முயற்சி. அதனால ஒண்ணுல விழலன்னா 2வது 3வது குணந்துட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய கிரி. ஆகாருக்கு கண்ணீருக்கு அளவே இல்லை, அழுகையின் நாட்களுக்கு முடிவே இல்லை. அப்படியே அவன் அனுப்பி விட்டுட்டான். அவ போயிட்டு தண்ணியை குடிச்சு வனாந்தரத்துல போயாச்சு. இப்ப துருத்தியில இருந்த தண்ணி என்ன செய்தாச்சு, காலி ஆயாச்சு. இனி தண்ணியை தேடி பார்த்தா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. பிள்ளை சாகுது. பிள்ளைன்னா அது வெறும் சின்ன குழந்தை கிடையாது, அவரு 12-13 வயசு பருவம் உள்ள பையன். அவனையும் சாகுற அளவுக்கு ஆகி போச்சு. அப்பதான் வாசித்த வசனத்தின்படி அவன் பிள்ளைய விட்டுட்டு தள்ளி போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்ப மறுபடியும் தேவன் அவளோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். உடனே அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அல்லேலூயா. அவன் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணி ஐயா, அது காலி ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் கொடுத்தது ஒரு துறவு தண்ணீர், நீரூற்று. அல்லேலூயா. உன் துறவு தண்ணி காலியா, உன்னுடைய துருத்தி தண்ணி காலியா போலாம், ஆனா கர்த்தர் தருகிற நீரூற்று அது மிக விசேஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நீரூற்றை நீ அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு துருத்தி தண்ணியோடு அனுப்பப்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வேதனை அனுபவித்தது இதுக்குத்தான். அப்ப ஆண்டவர் கிருபையாக அவளுக்கு அன்றைக்கு கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாச்சு. அவளுக்கு தீர்க்க தரிசனமா பல வார்த்தைகளை வாக்குத்தத்தமா சொன்னான். பிள்ளை வளருவான், பெரியவன் ஆவான், நீ பயப்படாத. நீ ஆபிரகாம் உதவி இல்லாவிட்டாலும், ஆபிரகாம் குடும்பத்தினுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் நீங்க வாழ்வீங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் இந்த பையனோட இருப்பார்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யாரு? இஸ்மவேலோட கர்த்தர். அவன் துஷ்ட மனுஷன் ஒரு பக்கம் சொல்லி இருக்கு, அது அவனுடைய பொல்லாத குணம். ஆனா அந்த ஆகாருடைய கண்ணீர்னால இவனுக்கு கர்த்தர் அவனோடு இருப்பார் என்கிற ஒரு வார்த்தை கூட கிடைச்சது. அல்லேலூயா. அவன் எந்த அளவுக்கு அதுக்கு பாத்திரமா வாழ்ந்தான் அதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவ நீதி உள்ளவர். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த தாயின் கண்ணீருக்கு என்ன பண்ணாரு? நல்ல பலனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகாரை போல கைவிடப்பட்டு தள்ளிவிடப்பட்டு பார்வோனால, சாராளால, ஆபிரகாமால
எப்பா எங்க சாயிருந்தாலும் சாய முடியாது, எல்லா சாயிர இடமும் உடஞ்சுக்கிட்டே இருக்குது. பரிதாபமான அழுகையின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை. உங்களில் யார் இது போன்ற சில சூழ்நிலைகளில் மனுஷரால் ஏமாற்றப்பட்டு, மனுஷரால் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு, உங்களை மதிக்காம உங்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அது உறவுகள் நடுவில் இருந்தாலும், உங்களுடைய உத்தியோகத்தின் இடத்திலேயாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு கண்ணீரை காண்கிற கர்த்தர் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீ மனம் சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் நம்ப வேண்டும். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆகார் இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆண்டவர் வலிய வந்து அவளுக்கு பிரசன்னமானார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பற்றி தெரியும். அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் கண்டிப்பாக இரக்கம் செய்வார். இந்த ஆகார் பசியினாலும் தாகத்தினாலும் சாக கிடந்தவள், அவளும் பிள்ளையுமாக சாகின்ற நிலைமை. ஆனால் அந்த பசி, அந்த வேதனை, அந்த வெறுமை, அந்த இல்லாமை, அந்த தாகம், நாவரண்டு சாகின்ற பரிதாபமான நிலையிலும் கர்த்தர் அவளுடைய அழுகையை நீரூற்றாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலும் பெருசா வெளியே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. உள்ள எவ்வளவோ கடன் பாரங்களோடு, எவ்வளவோ சொல்ல முடியாத வேதனைகளோடு, சிக்கல்களோடு உழைக்கிறது போதுமானதாக இல்ல. இன்னும் கடனும் பெருகிட்டு போதே, தெரியாத்தனமா வந்து இந்த தேசத்துல மாட்டிக்கிட்டேன்னா என்னதான் சொல்லுகிற பல சூழ்நிலைகளிலே சிலர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு இயேசு நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்பி வந்த ஏஜென்ட் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். நீங்க நம்பி வந்த கம்பெனி உங்களை கைவிட்டு இருக்கலாம். தருவேன்னு சொன்னது தராம இருந்திருக்கலாம். அதாவது இழுத்துக்கொண்டு நீட்டிப்பு பண்ணிட்டே இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசுவை உறுதியாக நம்புங்கள். இயேசுவை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இனி சாவுதான். சாவுக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. பார்க்கிற கண்ணட்டு தூரத்துல தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கண்டிப்பா இனி மரணம் தான், சாவுதான். அப்படி நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையில அந்த தருணத்திலே அவருடைய எல்லா கண்ணீருக்கும் சேர்த்து ஒரு நீரூற்றை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சமயம் நம்ம வாழ்க்கையில வெற்றி வருவதற்கு முன்னால we will be led in a desperate condition. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும். அப்படியே மேனேஜ் பண்ணி வந்துகிட்டே இருப்போம். கடைசியில இன்னும் இறுகி கடைசியில தொண்டையே இறுகின மாதிரி உள்ள சூழ்நிலையா போயிடும். எல்லாமே ரொம்ப டைட் ஆயிரும். ரொம்ப பெரிய சிங்கத்துக்குப்பான தைரியம் உள்ளவன் கூட பதறிடுவான். அந்த அளவுக்கு அந்த சோதனைகள் போகும் பாருங்க. அந்த கடைசி மினிட்ல ஒரு பிரேக் த்ரூ வருது, ஒரு விடுதலை வருதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன், நிர்பந்தமான ஒரு நிலைக்குள்ள நம்மளை கொண்டு சேர்க்கும். இது அனுபவத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க பைபிள் தெரிஞ்சதுனால, இயேசுவை பற்றி அறிஞ்சதுனால அந்த மாதிரி சமயத்துல பயப்படக்கூடாது. பிரச்சனை பெருசாயிட்டே வருதா, கண்ணீர் இன்னும் கூடிட்டே வருதா, இன்னும் எனக்கு விடுதலை வந்த மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது, வந்த மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது, அப்படியே போயிட்டு இருக்கா. ஆனாலும் இது பெருசாகி ஒரு நாள் வெடிக்கும். அன்றைக்கு விடுதலை வரும். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த சங்கிலி தெரிக்கும். அப்பொழுது பரிபூர்ண விடுதலை வரும். இவளுக்கு பாருங்க பிரச்சனை. பார்வோன்ட்ட ஆரம்பிச்சு சாராள்கிட்ட வந்து, அப்புறம் ஆபிரகாம் கையில வந்து, கடைசியில முத்தி போன பிரச்சனையா. இப்ப வாழக்கூட முடியாது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிற அந்த ஒரு டெஸ்பரேட் நிலைமையில வந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவள் கடந்து வந்த பாதையில் விட்ட கண்ணீர் யாவுக்கும் சேர்த்து அவளுக்கு நீரூற்றை கொடுத்தார். அல்லேலூயா. வெறும் தண்ணீராகிய நீரூற்று மட்டுமல்ல, அவருடைய வாக்குத்தத்தமாகிய நீரூற்றை அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவள் பெரிய நம்பிக்கை வந்துட்டுல. எல்லா நம்பிக்கையும் உடஞ்சி போன சிச்சுவேஷன்ல யாரை நம்பி நீ பிழைக்க முடியும், எங்க போய் சேர முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படித்தான் நடக்கும், உனக்கு உன் பிள்ளைக்கு இப்படி நடக்கும். அப்ப மனசுல எவ்வளவு பெரிய பலன். அல்லேலூயா. தண்ணி குடிச்ச பலனை பார்க்கலாம், மனசுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தந்த பலம் இன்னும் பெரிய பலனாக இருந்தது. அல்லேலூயா.
இந்த ராத்திரி இப்படிப்பட்ட வேதனைகளோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு வாழ்க்கையில் கடந்து சொல்லுகிற நீங்கள் இன்றைக்கு உங்க கவலையை விட்டுருங்க. உங்க அங்கலாய்ப்பை நடத்திருங்க. அங்கலாய்ப்பு, கவலை, பாரம் எழும்பும் பொழுது உடனே அதை கர்த்தர்ட்ட சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர் குறித்த வேளையில் அற்புத விடுதலை தருவார். அல்லேலூயா. சில சமயம் நம்ம இன்னைக்கு விடுவியும் நாளைக்கு விடுவியும் சொல்லிட்டே இருப்போம், செய்ய மாட்டார். உடனே கோபப்படக்கூடாது, ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. அவருடைய வேலை தான் நமக்கு புரிய முடியாம இருக்கும். கண்டிப்பா விடுதலை வரும். சில சமயம் கொஞ்சம் கூட கஷ்டம் வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு விடுதலை, அதை உருவ நடக்க வைக்கிறார். நடந்துட்டோம்னா அதனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் அந்த பாதையை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஏசாயா வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆகார் என்கிற ஒரு விலை மதிப்பில்லா, ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு பெண்மணியுடைய கண்ணீரை கண்டவர் ஒரு பெரிய ராஜா விட்ட கண்ணீரையும் அவர் அதே ஈக்குவல் மதிப்பு கொடுத்து பார்த்தார். அல்லேலூயா. உலகத்துல ராஜாவா இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், எல்லாருக்கும் கண்ணீர் உண்டு. ஆமென். சில சமயம் எல்லாருக்கும் என்ன வரும்? கண்ணீர் வரும். எல்லாருக்கும் வேதனை வரும். ஐஸ்வர்யவான்களுக்கும் வரும், ஏழைகளுக்கும் வரும், படிச்சவனுக்கும் வரும், படிக்காதவனுக்கும் வரும். கண்டிப்பாக இது எல்லாருடைய பாதை. அன்றைக்கு எசேக்கியாவுக்கு வந்தது. அவனுடைய வியாதி முற்றி போச்சு. அதுல வேற தீர்க்கதரிசி வந்து ஆறுதல் சொல்லுவார், இப்ப சுகத்துக்கு தருவாருன்னா அவர் டேட்டை குறிச்சு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் ரெடி பண்ணப்பா, உனக்கு டைம் அவுட், நீ என்ன பண்ணுப்பா, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு. அப்பா எசேக்கியாவால அதை தாங்கவே முடியல. ஏசாயா வந்திருக்காருன்னு எவ்வளவு எதிர்பார்ப்போட பார்த்திருப்பார்ல. தீர்க்கதரிசி நம்மளை தேடி வந்துட்டாரு. இப்ப வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்திருப்பாரு, தெய்வீக சுகத்தை கொண்டு வந்திருப்பாரு, அற்புதத்தை கொண்டு வந்திருப்பாருன்னா எதிர்பார்த்திருப்பாரு. அவர் வந்து டைம் அவுட்னு சொல்லிட்டு போறாரு. இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனா நல்ல ஒரு விவேகம் அந்த மனுஷனுக்கு. உடனே சுவர்புறமாய் திரும்பி படுக்கையில கிடக்கிறாரு. இப்ப என்னாச்சு? இந்த செய்தி கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு? சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி மன்றாடினார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஒரு விசேஷமான ராஜா. இப்ப ஏசாயாவே சொல்லியாச்சு, இனி என்ன? கர்த்தர் சொல்லியாச்சு. கர்த்தர் சொன்ன பிறகு இனி என்ன செய்யணும்? உடனே மந்திரி சபையை கூட்டணும், நாட்டுக்குள்ள ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்தணும். நான் போறேன். அப்போ அடுத்த ராஜா யாரு, அடுத்த மந்திரிமார் யாரு, எப்படி செய்யணும், தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். இதுக்கு பதில் சோரை பார்த்து திரும்பிட்டார். மந்திரிமாரை பார்த்து திரும்பல, குடும்பத்தை பார்க்கிறதுக்கு திரும்பல, முகத்தை திரும்பிட்டாரு. ஒருத்தரையும் பார்க்கண்டாப்பா, என் கர்த்தரை பார்க்கட்டும் அப்படி சொல்லி மனுஷர்களை விட்டு தன்னுடைய முகத்தை திரும்பி சுவர்புறமாய் திரும்பி. அல்லேலூயா. இவருக்கு இந்த செய்தி வந்தப்போ இப்படிதான் பண்ணாரு. முதல்ல ஒரு யுத்தத்தின் செய்தி வந்தது. சனகரிப் ராஜா அவனுடைய ஒரு பட்டாளத்தை அனுப்பியிருக்கான். அவன் ஒரு ரப்சாக்கே தலைமையில் அனுப்பி வச்சிருக்கான். அவன் வந்து முற்றுகை போட்டுட்டான் எருசலேம். இந்த செய்தி அறிஞ்சோன்னா ராஜா என்ன பண்றாரு? ராஜவஸ்திரத்தை கிழிக்கிறாரு, ரெட்டை உடுத்துக்கிறாரு, நேரா தேவாலயத்துக்கு ஓடுறாரு, அங்க போய் விண்ணப்பம் பண்றாரு. அல்லேலூயா. எந்த ராஜாவாவது இப்படி பண்ணியிருக்கானா? உடனே மந்திரி சபையை கூட்டுவான், ராணுவத்தை ரெடி பண்ணுவான். ராணுவம் எந்த அளவுக்கு பலத்தோட இருக்கோ இல்லையோ உடனே எல்லாம் டெஸ்ட் பண்ணுவான், எல்லாம் செக் பண்ணுவான், எல்லாம் ரெடி பண்ணுவான். அதுக்கு பதில் அப்பதான் ராஜ வஸ்திரத்தை கரெக்டா போட்டு நிக்கணும் மக்கள் முன்னால. என்ன உள்ள பயம் இருந்தாலும் வஸ்திரத்தை என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும்ல. ஆனா இவரு அது ஒண்ணு, அந்த நாம்ஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த புரோட்டோகால் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு கர்த்தர் என்னை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா.
ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டாரு. நேரம் சிங்காசனத்துல உட்கார்ந்து மந்திரி சபையை கூட்டுறதுக்கு பதில் இவர் தேவ சிங்காசனத்துல போய் கீழே விழுந்து கிடக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! கேட்க வேண்டாம் ராஜாவான்னு தோணும் உலக மனுஷனுக்கு. ஆனா அவன் வெற்றி பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய சனகரியுடைய படை வெட்கப்பட்டு திரும்பி போச்சுது. அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி ஒரு தூதனை விட்டு யுத்தத்தை நடப்பித்தார் ஒரே ராத்திரி. கடைசியில எசேக்கியாவை கை வைக்க வேண்டியவன் அவனே செத்து போனான். அல்லேலூயா. இப்படி எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துன்னு வரும்போது தான் ராஜான்னு சிந்திக்க மாட்டாரு, தன்னுடைய ப்ரௌடா நினைக்க மாட்டாரு, தன்னுடைய பதவியை நினைக்க மாட்டாரு, தன்னுடைய எதையுமே நினைக்க மாட்டாருயா. மக்கள் முன்னால போய் தாழ்மைப்பட்டு அந்த ஆலயத்தில் போய் விழுந்து கிடந்தார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணியிருக்காரு? சுவர் புறமாக திரும்பி. அப்போ அந்த மனுஷனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்! ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இவன் அழுத அழுகை எத்தனை மினிட் அழுதாரோ தெரியல. ஏசாயா அரண்மனை முற்றத்துல தான் போயிருக்காரு. என்ன அவர் வீடு வச்சாரு, இந்த கேம்பஸ் விட்டே இன்னும் வெளியே போகல சொல்லிட்டு அவர் அவ்வளவு தூரம் போறவங்கள பரலோகத்துல இருந்து அடுத்த கட்டளை வந்தாச்சு. எப்பா நீ திரும்ப போ, அவன்கிட்ட போய் சொல்லு 15 years ஆடட்னு சொல்லி இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! இந்த மனுஷனுடைய கண்ணீர், இந்த மனுஷனுடைய அழுகை கர்த்தருடைய டிசிஷனே மாத்திருச்சு. ஆமென். 15 years எக்ஸ்டென்ஷன் டக்குன்னு கொடுத்தாச்சு. அப்ப ஏசாயா இப்பதான் சொல்லிட்டு அந்த வாசலுக்கு போகல, முற்றத்தை தாண்டல, திரும்ப வந்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டாரு, 15 வருஷத்தை நீட்டி தந்திருக்கிறார். அல்லேலூயா. 15 நாட்களை நீட்டி கொடுத்தாலே பாக்கியம் தான். இவருக்கு ஆயத்தமாகிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாரு? 15 years. ஆண்டவருடைய கிருபை இரக்கங்கள் அது திரளானவைகள். ஹல்லேலூயா. அதனால நமக்கு சில சமயம் வியாதியின் கஷ்டங்கள், வியாதி துன்பம் பயங்கரமா இருக்கிறது. அநேகருக்கு சரீர கஷ்டங்கள். அப்ப அந்த சரீர கஷ்டங்களை நாம அனுபவிக்கும் பொழுதும் கூட நம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இந்த சுவர்புறமாய் திரும்பி அது ரொம்ப பிராக்டிகலி நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. ஏன்னா மற்றபடி நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம். வியாதினா வேற வழி இல்லாம படுத்து கிடப்போம். அப்பதான் சுவர்புறமா திரும்புறதுக்கு நல்ல வாய்ப்பு. அப்படிதானா? இல்லாட்டா எங்க டைம் கிடைக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேற வழி இல்ல, சுவர்புறமா திரும்பிட வேண்டியதான். அல்லேலூயா. அப்போ இருந்துகிட்டே சில அவர் போன் பண்ணலையே, இவர் விசாரிக்க வரலையே, இவர் ஏன்னு கேட்கலையே, அவருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனேன், இவர் என்னை வந்து கண்டுகிடலை, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னைக்கு சுகம் வர்றது? என்னைக்கு நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வது? அல்லேலூயா. என்ன முதல்ல நம்ம புத்தி மாறணும் இல்ல? ஆண்டவர் சும்மா எல்லாம் அனுமதிக்க மாட்டார்ல, ஏதோ நோக்கம் வச்சிருப்பாரு. அப்ப சுவர்புறமா திரும்பி ஆண்டவரிடத்திலே அழ ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா அதுல ஒரு விடுதலை வரும். அல்லேலூயா. ஒருவேளை சரீர கஷ்டத்தினாலே வேதனையோடு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்களா? இங்க உட்கார்ந்து இல்லைன்னா தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அறிகிறார், உங்கள் வேதனை அறிகிறார். சிலவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவங்க கூட உங்களுடைய அந்த உண்மை நிலைமை அறிஞ்சிக்க மாட்டாங்க. டயக்னோஸ்டிக்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்ப இருக்கு. உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் ஏதாவது சொல்லி நான் மாட்டிக்க விடக்கூடாது. ஆனா உங்களுக்கு தெரியும், டயக்னோஸ்டிக் ப்ராப்பரா இல்லாட்டா அவ்வளவுதான். அப்படி இருக்கு, நிறைய இருக்கு. ட்ரீட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. மெடிக்கல் ஃபீல்டு இன்னைக்கு பிசினஸா போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். பல கஷ்டங்கள். அதனால கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் அழகா என்ன பண்றாரு எல்லாம். ஹல்லேலூயா. அவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, கரெக்ட். டாக்டர்ஸ் அவங்க படிச்சிருக்காங்க, செய்யறாங்க. ஆனா இவர் நம்முடைய மேக்கர். ஹல்லேலூயா. இவர் யாரு? நம்முடைய மேக்கர், நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை உருவாக்கின தெய்வம். நம்ம சரீரம் அக்கு வேற அணி வேறையா அவருக்கு தான் கரெக்டா தெரியும். அதுல இன்னைக்கும் அவர் சொல்லாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அன்னைக்கும் பரிகாரி, இன்னைக்கும் பரிகாரி. அதனால நமக்கு இருக்கிற ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வேதனையில கூடுதலோ குறைவோ கஷ்டங்கள் பலருக்கும் பல மாதிரி இருக்கு. ஆனாலும் அதன் நடுவிலே சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு இரக்கத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார். வியாதியை நீக்கி சுகம் தருவார். நம்முடைய வாழ்நாளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவார். அதுக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அன்னாளுடைய கண்ணீர் நல்ல பலனை தந்ததை குறித்து 1 சாமுவேலிலே நாம் படிக்கிறோம். 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. இந்த அன்னாள் கண்ணீர் சிந்தி ஜெபித்த இன்னொரு நபராக இருக்கிறார். அவங்களுடைய அந்த கண்ணீர்கள் பைபிள்ல வசனமா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அன்னாள் மனம் கசந்து போச்சு. மனதுல கொஞ்சம் இருந்த மகிழ்ச்சியும் போயிருச்சு. அன்னாளுக்கு நல்ல புருஷன். அவர் இப்ப யாக்கோபு ராகேல் குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்கு. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இப்போ ராகேலுக்கு வேதனை தாங்க முடியல. அவ அவன்கிட்ட சொல்றா, நீர் எனக்கு பிள்ளை கூட இல்லாட்டா சாகுற அப்படின்னு. அவ வேதனை அவர் புரியாம அவர் அதுக்கு மேல சத்தம் போடுறாரு, உனக்கு பிள்ளை கொடுக்க நான் என்ன தெய்வமா அப்படிங்கிறாரு. அதுதான் யாக்கோபுடைய அந்த மனநிலை. ஆனா இவரு எல்கானா அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் என்ன பண்ணுவாரு, ஏம்மா உனக்கு 10 பிள்ளை இருக்கிறத பார்க்கலாம், நான் ஒருத்தன் உனக்கு இருக்கிறது உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்பாரு. அந்த வேர்டு ஆறுதல் படுத்துற வார்த்தை, தைரியப்படுத்துற வார்த்தை. பிள்ளைய பற்றி கவலைப்படாதுமா, நான் இருக்கிறேன் பாரு. 10 பிள்ளை இருக்கிறத பார்க்கலாம், நான் ஒருத்தன் உனக்கு இருக்கிறது நல்ல புருஷன். அல்லேலூயா. இதுக்கு மேல அவருக்கு டபுள். அப்ப அவளுக்கு அவ பேர் என்ன, பெனினாள். அவளுக்கு வாங்கிட்டு வர்றதுல டபுள் ஷேர் யாருக்கு வாங்கிட்டு வருவார்? அதனால் வார்த்தையில மட்டும் இல்ல, செய்கையிலே அவர் ஆறுதல் கொடுக்கிற புருஷனாக இருந்தார். அல்லேலூயா. இவ்வளவு ஆறுதல் அவளுக்கு புருஷன் இருந்து இருந்தது. ஆனா மறுபக்கம் அந்த பெனினாள் கிட்ட இருந்துதான் ரொம்ப துன்பம், ரொம்ப வேதனை, ரொம்ப நிந்தை, அவமானம், கண்ணீர் தாங்கவே முடியல. ஒரு நாள் ஆலயத்தில் வந்திருக்கும் பொழுது அவள் அன்றைக்கு சீலோவிலே தான் ஆசாரியராக இருந்தார். அப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க, பிள்ளைகள் விளையாட போயிருப்பாங்க. இவ திரும்ப அந்த கூடாரத்துக்குள் வந்தாள். அல்லேலூயா. மனமே கசந்து போச்சு. வீட்டுல தான் இருக்க விடுறா இல்ல, ஆலயத்துல வந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கால. அப்படி ஒரு வேதனை அவளுக்கு வந்துட்டு அன்னைக்கு. அந்த வேதனையோட மனம் கசந்து அவள் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து அழுதாள். அவள் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அவளுடைய விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தரணும், அந்த பிள்ளைய உங்களுக்கே தந்துருவேன், நான் மடியில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படல. ஒரு அன்னாள் ஒரு பிள்ளை. அன்னைக்கு பொம்பளை பிள்ளைய ஊழியத்தில் எடுக்க மாட்டாங்க, ஊழியத்தில் நினைச்ச மாட்டாங்க, ஆசாரிய ஊழியத்துல சேர்க்க மாட்டாங்க. அப்ப இவ பொருத்தனை நிறைவேற்றணும்னா அந்த பிள்ளையா இருக்கணும். அவ அவ்வளவு வேதனை கருத்தா ஜெபம் பண்ணா, கரெக்டா ஜெபம் பண்ணா. கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவ சும்மா ஏதோ பொருத்தனை செய்து ஏமாத்துறதுக்கு வரல. அவ மீனிங்ஃபுல். அவ ரொம்ப மீனிங்ஃபுல்லா ஜெபம் பண்றா, அர்த்தத்தோட ஜெபம் பண்றா. அதே மாதிரி கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார் என்பது மட்டும் இல்ல, அன்னைக்கே அவளுடைய துக்க முகத்தை மாற்றி தான் அந்த ஆலயத்திலிருந்து அவளை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த ஏலி கூட அவர் பரியாசம் பண்ண அவங்களுக்கு தெரியும். இவ ஜெபம் பண்ண ஜெபத்தை பார்த்துட்டு பிரதான ஆசாரியன் ஏலி என்ன நினைச்சிட்டாரு, குடிச்சிட்டு வந்திருக்காரு நினைச்சிட்டாரு. அது சும்மா வாய் முடிச்சா இருக்க கூடாது சொல்லிட்டு போட்டார். எவ்வளவு சீனியர் பாஸ்டர் அவரு, பிரதான ஆசாரியன்ல, சீஃப் பாஸ்டர்ல, அவரு கூட என்ன பண்ணிட்டாரு. சகோதரிகிட்ட கேட்கிறேன், உங்க பாஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? இதெல்லாம் பாஸ்டரா அப்படித்தானே வரும். ஆனா அவ அதையும் சகிச்சா பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லல, ஐயா நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ ஐயா. அல்லேலூயா. நீங்க மதுபானம் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க, நான் மதுபானத்தை குடிக்கல, எதை குடிச்சிருக்கேன்? கிளேசம் ஐயா, கவலை, பாரம், அதை குடிச்சிருக்கேன். அதனாலதான் என் ஜெபம் இப்படி வந்துகிட்டு இருக்கு, என் வாய் புறம்பிட்டு இருக்கு. அப்ப அவர் புரிச்சுட்டாரு, அவரே ஆசீர்வதிச்சு அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் சொன்ன மாதிரியே நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியக்காரன் நம்ம தப்புன்னு நினைக்கிறோம், அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்தது.
ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அதெல்லாம் தேவனுடைய நீதி இருக்கிறது. அவர் வந்து வேணும்னு சொல்லல, அவர் அதை புரிந்து கொண்டதை வச்சு சொன்னாரே தவிர வேணும்னு சொல்லல. ஒருத்தர் மதுபானம் குடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ள வந்து இருக்கலாமா, இருந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் அந்த சர்ச்சுக்கு பொறுப்பாளர் அல்லவா? அந்த ஒரு பொறுப்போடு அவர் பேசினார். அதையும் கர்த்தர் புரிந்து கொண்டார். அவர் வாயினாலே அவளை ஆசீர்வதிக்க வச்சு அவளுக்கு அதை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அதனால சில ஊழியக்காரங்க பேசும் பொழுது நமக்கு பிடிக்காம இருக்கும். சிலது ஐயே இது நீதியே இல்லையே, நியாயமே இல்லையேன்னு கூட இருக்கும். ஆனாலும் அன்னால போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் இருக்கட்டும். நமக்கு இந்த அன்னாள் அன்றைக்கு பிள்ளை இல்லாம இருந்தது போல என்னை கேட்கிற அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, யாருடைய குடும்பத்திலே புத்திரபாக்கியம் இல்லாம வேதனையோட இருக்கிறீங்க, கர்த்தர் அன்னாளின் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அன்னாளுக்கு புத்திரபாக்கியத்தை கொடுத்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு தர வல்லவர். காலதாமதம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதனால நீங்க கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் நீங்க ஆண்டவர்ட்ட விசுவாசமா இருங்க. பைபிள்ல காலதாமதமா யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அந்த பிள்ளைகள்லாம் மிக விசேஷித்தவர்களாகவே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து உங்க குடும்பத்திலிருந்து ஒரு விசேஷித்த சந்ததியை புறப்பட வைக்க சித்தமா இருப்பாரா இருக்கும். ஆகையினாலே நீங்கள் பொறுமையா இருங்கள், ஆனால் விசுவாசத்தோடு இருங்கள். ஈசாக்கு ரெபெக்காள் தம்பதிக்கு 20 வருஷங்கள் பிள்ளை இல்லை. அப்ப பைபிள் சொல்லுது, ஈசாக்கு தன் மனைவிக்கா என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணினான். அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் இருக்கணும். மனைவி சும்மா ஏதோ குத்தி பேசிக்கிட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா, யாரால இப்படி எல்லாம் போட்டி யுத்தம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஒருமனப்படணும். நீங்க கைப்பிடிச்சாச்சுன்னு சொன்னா அது தேவ சமூகத்துல கைப்பிடிச்சிருக்கீங்க. அது வந்து வாழ்நாள் கால விவாக ஒப்பந்தம் உடன்படிக்கை. அல்லேலூயா. பிள்ளை இல்லைன்னு சொல்லி அந்த விவாக உடன்படிக்கையை உடைக்க முடியாது. சில சமுதாயத்தோடு செஞ்சு வச்சிடறாங்க. அப்படி ஒரு புருஷனும் சம்மதிக்க கூடாது, ஒரு மனைவியும் சம்மதிக்க வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தப்பு குறை யார்கிட்ட இருக்கோ குறையை நீக்குகிறவர் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சரீரத்துல குறை இருக்கலாம், சில இடத்துல பிசாசுடைய கிரியைகள் இருக்கலாம், சில இடத்துல தேவனை கொஞ்சம் காலதாமதம் பண்ணி வேலையை குறிச்சு வச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால நீங்க போட்டு அதை ஓவரா சர்ச்சை பண்ணாம பேசாம 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஈசாக்கு ரெபெக்காள் குடும்பத்தை மாதிரி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால மனசுல கஷ்டத்தை வச்சு குடும்பத்தின் காரியங்கள், உறவினர் காரியங்கள், சபையின் காரியங்கள் எதுலையும் ஒதுங்கி நிக்காதீங்க. உங்க கடமைகளை சந்தோஷமா செஞ்சுட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சகரியா எலிசபெத் குடும்பம் இதே மாதிரிதான் பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆசாரிய குடும்பம் ஊழியத்தை கரெக்டா பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சகரியா ஊழியத்துக்கு போறாரு. அன்னைக்கு இந்த முறைப்படி சீட் எடுக்கணும். சீட்ல வந்து பாவநிவர்த்தி பலி செய்ய செலுத்துகிற பெரிய ஒரு போஸ்ட் பதவி அவருக்கு கிடைச்சது. அன்னைக்கு அதை ரொம்ப உத்தமமா நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றி கொண்டு நிற்கும் பொழுது தேவதூதன் தோன்றி புத்திர பாக்கியத்தை குறித்து அனௌன்ஸ் பண்ணான். அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக கடமைகள், ஆவிக்குரிய விஷயத்தில் உள்ள கடமை, ஊழிய கடமை எதையுமே குறைக்காம சந்தோஷமாக நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் அதை பொறுப்பெடுப்பார். அன்னாளுடைய கண்ணீரை மாற்றினவர் உங்கள் கண்ணீரையும் நிரந்தரமா மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய புத்திர பாக்கியம் இல்லாத அந்த வெறுமை நீங்கினது. அவளுக்கு வயிற்றில் இருந்த வெறுமை மட்டுமல்ல, அன்னைக்கு இந்த தேசத்திலே தலைவன் இல்லாத வெறுமை இருந்தது. ஏலி தாத்தாவே ஒரு ஃபெயிலியரா மாறிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நடத்துறதுக்கு யாரும் இல்லை. அப்பொழுது இந்த அன்னாளுக்கு ஒரு வெறுமை கர்த்தரை தான் கொடுத்தாருன்னு சொல்லலாம். கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் நடக்காதுன்னு சொன்ன இல்லையா, அதை அனுமதிக்க வச்சு அவளுக்கு இந்த சக்கலத்தையும் கொண்டு வேதனையை கொடுத்து கடைசியில ஒரு முட்டி போற டெஸ்பரேட் கண்டிஷன்ல வந்த பொழுது அன்னைக்கு ஆலயத்துல வந்து கண்ணீரோடு செபிச்சா, இருதயத்தை ஊற்றி விட்டாள். அன்னைக்கு பெரிய அற்புதம் நடந்தது. சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சாமுவேல் அன்னாளின் வெறுமையை மட்டுமல்ல, தேசத்தில் தலைவன் இல்லாத வெறுமையும் மாற்றுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. நம்மள ஒரு 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 இதுல நடத்தும் போது நமக்காக மட்டும் இருக்காது, தேசத்துக்காக, சபைக்காக, தேவனுடைய ஒரு காரியத்தையும் முன்வைத்து நம்மை அதுக்கு பிழிஞ்சு எடுத்த மாதிரி கொண்டு வச்சு
அப்பதான் நம்ம அந்த ஜெபம் பண்ணுவோம், அந்த ஒப்பு கொடுத்தல் வரும். அது வந்த பிறகு பாருங்க, அது அந்நாளுக்கும் வெறுமையை மாற்றிருச்சு, தேசத்தின் வெறுமையை மாற்றிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏலி ஒரு பெரிய ஃபெயிலியரா தான் முடிஞ்சாரு, உங்களுக்கு தெரியும். ஆனா அவருக்கு அடுத்தபடி வந்த அந்த சாமுவேல், அன்னாளுடைய கண்ணீரின் பலனாக கிடைத்த சாமுவேல் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிட்டார். அவர் அந்த தேசத்துல தலைவனாக இருந்தார். அல்லேலூயா. தலைவனா ஈக்குவல் டு ராஜா. ராஜான்னு அழைக்கப்படல, அவ்வளவுதான். ஆனா அவர் தான் தலைவர், யுத்தங்களுக்கு அவர் தான் நடத்துவார், எல்லாம் பண்ணுவார், அவர் தான் லீடர். அடுத்தது அவர் தான் நியாயாதிபதி, ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கிற மாதிரி அந்த தேசத்துக்கு அன்னைக்கு அவர் தான், சாமுவேல் தான் நியாயாதிபதி. அவர் தான் ஆசாரியன் பிரீஸ்ட், அவர் தான் எல்லா பலி செலுத்துறதெல்லாம் அவர் தான். அவர் தீர்க்கதரிசி. அவருக்கு எத்தனை போஸ்ட் ஆர்டர் கொடுத்தாருன்னு பாருங்க. அவர் லீடர், அவர் சொன்ன ஜட்ஜ், அவர் ஒரு ப்ராஃபட், அவர் ஒரு பிரீஸ்ட். கடைசியா அவரை பற்றி ஒரு வார்த்தை இருக்கு, சாமுவேல் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. மேன் ஆஃப் காட். அதுதான் உள்ள பதவியில எல்லாம் பெரிய பதவி. ஹல்லேலூயா. 1000 ஜட்ஜ் இருக்கலாம், 1000 லீடர்ஸ் கிடைக்கலாம், ஆனா மேன் ஆஃப் காட் கிடைக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டம். அது எல்லாமே நிறைவா அவன் காலத்தில் அந்த தேசம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் அன்னாளுடைய கண்ணீருக்கு பலன். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க ஒருவேளை அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? நாளைக்கு அது நீரூற்றா மாறும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சூழ இருக்கவங்களுக்கும் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, சபைக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கே அது என்னதான் மாறும். யாருக்கு தெரியும் கர்த்தர் என்ன திட்டத்தோடு உங்களை இன்றைக்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. திரும்ப திரும்ப சொல்றேன், முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, சந்தேகங்களுக்கு அவிசுவாசங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த நேரங்களில் கர்த்தர் சில வசனங்களை தருவார் பாருங்க, சில வார்த்தைகளை தருவா, அதை நல்லா பிடிச்சுக்கிடுங்க. அதை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க. அதை நீங்க பண்ற ஜெபத்துல எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இவ்வளவு ஃபாஸ்டிங் பண்ணி எனக்கு ஏன் விடுதலை வரல? அப்ப இன்னைக்கு ஜெபத்தெல்லாம் நிறுத்திடுவோம், இனி கூட்டத்து போறதெல்லாம் நிறுத்திடுவோம். இது பிசாசு நம்மளை தூண்டி விடுறான்னு அர்த்தம். அது உபவாசத்திலையும் ஜபத்திலையும் இன்னும் நடக்கலன்னா அதுல பெரிய தேவ நோக்கம் இருக்கு என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. இப்படி நாம விசுவாசத்தோடு வேத ஆதாரத்தோடு சொல்றேன், சும்மா ஒரு இது மாதிரி சொல்லல, மேஜிக் மாதிரி செய்யணும்னு சொல்லல. இதெல்லாம் வேத ஆதாரத்தோட உள்ள விஷயம். அப்படி நாம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அழுகை பெரிய நன்மைக்கு எதுவா மாற்றி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நாளில் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுகுரல் கேட்டவரா ஆகாத காரியம் உண்டோ? அந்நாளில் முன்னே செல்லுகிறார். நல்லவர் இயேசு, இயேசு, இயேசு தடைகள் அகற்றுகிறார். வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு முன்னே செல்லுகிறார். நல்லவர் இயேசு, இயேசு, இயேசு தடைகள் அகற்றுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீது அவனோடு இருந்த மக்கள் எல்லாரும் சிக்கலாக இருக்கிற இடத்தில் வந்த பொழுது அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சத்துருகள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த தாவீதை பற்றி 4ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மாட்டோம், சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா.
ஒரு மாவீரன் சத்தமிட்டு அழுதான். அவனோடு சேர்ந்த பெரிய பெரிய வீரர்கள், ஒரு கூட்டம், ஆம்பிள்ளை கூட்டம் கண்ணீர் விட்டு அழுதையா. துக்க வீடுகள்ல போனா கூட பெண்கள் கூட்டம் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்து புலம்பி அழுவாங்க. ஆண்கள் கூட்டம் அழுது பார்த்திருக்கீங்களா? அழுவாங்க, உள்ளத்துக்குள்ள அழுவாங்க, வெளியே செய்ய மாட்டாங்க, அழமாட்டாங்க. ஆனா இப்போ இது மாவீரன் தாவீது, அவனோடு இருந்த பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் மனமுடைந்து ஒரு கூட்டம் ஆண் மக்களுள் சத்தமிட்டு அழுகிறார்கள். அல்லேலூயா. என்ன இழந்தது தங்கள் மனைவிமார, தங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டு யுத்தத்துக்கு போனாங்க. திரும்ப வந்தா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சிக்லாக் ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். இப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. சிலருடைய வாழ்க்கையில இது நடக்கிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில 2 முறை மனைவியை, ஒரு முறை பார்வோன் அரண்மனை கூட்டிட்டு போயிட்டான், ஒரு முறை அபிமலேக்கு கூட்டு போயிட்டான். சங்கடமான சிச்சுவேஷன். கர்த்தர் காப்பாற்றினார், அவளை தீட்டுப்பட விடாமல் காப்பாற்றினார், உண்மை. ஆனா அவ்வளவு நேரம் அவன் அனுபவித்த கண்ணீர் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லி இல்லவாப்பா, நான் மெசொப்பொத்தாமியா விட்டு புறப்பட்டு வந்தேன், நான் சும்மா ஊர் சுத்தவா வந்தேன். ஆண்டவரே, உங்க அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு, நீங்க மகிமையின் தேவன், எனக்கு நேரில் தரிசனமா இல்ல எனக்கு கூப்பிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ரொம்ப வேதனையான, உள்ள வேதனையில எல்லாம் பயங்கரமான வேதனையும் அவமானமும் இதுதான். ஆனா அதை ஆபிரகாம் சகித்தான், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதும் சகித்தான். அந்த ஆபிரகாமின் குமாரனும் தாவீதும் குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வந்தார். புதிய ஏற்பாடு ஆரம்பம் இப்படித்தானே ஆரம்பிக்குது. புதிய ஏற்பாடு ஆரம்ப வார்த்தை என்னது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. சும்மாயா அந்த பெயரெல்லாம் பெற்று எழும்பி நிற்கிறாங்க. அவ்வளவு வேதனைகளை, அவ்வளவு கண்ணீர்களை கடந்துதான் இந்த நீரூற்றுக்குள் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் வந்த தேவ பிள்ளையே, இனம் புரியாத, நடக்க கூடாது, துன்மார்க்கருக்கு கூட சம்பவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சில வேளை வாழ்வில் வந்து விடலாம். ஆனாலும் நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் அனுமதிக்காம உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. அந்த உருவம் நடக்கணும், அதுதான் விட்டுறக்கூடாது. எங்கேயாவது நம்ம சைடு வழிகளை கண்டுபிடிச்சு போனா கர்த்தர் ஹெல்ப் பண்ண முடியாது. இன்னும் சிக்கல்ல மாட்டிக்குவோம், ஃபெயிலியர் ஆயிடும். பேசாம அவர் கையில ஒப்பு கொடுத்துருவோம். அப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அப்படியே சரண்டர் ஆகி போயிட்டோம்னா அழுகையெல்லாம் அவர் பாதத்துல ஊத்துங்க. மனுஷன்கிட்ட போய் அழுதா அந்த கண்ணீர் வேஸ்ட் பார்த்துங்க. அது என்னச்சு, அவன் ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, போட்டு போட்டு எனக்கு இப்படிதான் இருந்து அப்படி ஏதாவது சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க. சில ஜோம் பண்ணுவாங்க, ஓகே. ஆனா கர்த்தருடைய பாதத்துல விடுற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் அதுக்கு வேல்யூ உண்டு, அதுக்கு மதிப்பு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் கண்ணீரை சாதா நினைக்க மாட்டாரு. கண்ணீரை என் துருத்தியிலே, அதுக்குன்னே தனி துருத்தி வச்சிருக்காராம். அல்லேலூயா. அந்த கண்ணீர் வேஸ்ட் ஆகாது. அதனால தேவ பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் மனுஷனுக்கு முன்பாக அழவே கூடாது. என்ன பாடுபட்டாலும் சரி, மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் நல்லா நடத்துறாரையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். அந்த பக்கம் போய் நம்முடைய அழுகையை ஆற்றாளணும், கர்த்தர் பாதத்தில் ஆளணும். அதை விட்டுறக்கூடாது. அங்க போய் பெருமை காட்டக்கூடாது, அங்க போய் அந்தஸ்து பார்க்க கூடாது. அங்க ஆண்டவர் பாதத்துல விழுந்துடணும். ஆண்டவர் பாதத்தில் நம்முடைய கண்ணீரையும் பெருமூச்சுகளையும் அங்கலாய்ப்பையும் எல்லா கவலைகள் பாரங்களை அவர் பாதத்தில் இறக்கி இறக்கி வைப்போம். அது ஒரு நாள் வீணா போகாது. அது வட்டி முதலா சேர்த்து பெரிய பலனை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அன்றைக்கு தாவீது அழுத அழுகை உங்களுக்கு தெரியும். அப்ப அழுது அந்த அழுகையின் முடிவு என்ன ஆகி போச்சுன்னா, அடுத்த ஸ்டெப் போராட்டத்தை பாருங்க. தாவீதுடைய ஆட்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தாவீதை கல்லறியணும்னு ரெடி ஆயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு அந்த வேதனையை அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. தாவீதை கல்லறியணுமா? தாவீது என்னையா செஞ்சான்? இவனை தானே அவனோட வந்து சேர்ந்தானே, அவன் கூட்டிட்டு வந்தானா? அவன் நாட்டில் வாழ முடியாம காட்டுக்கு வந்தான். இவனையே பைபிள்லயே சொல்லியிருக்கு, கடன் பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், பெரிய பட்டியல் கொடுத்திருக்கு. இவன் நாட்டில் வாழ முடியாம இங்க வந்து சேர்ந்தான். தாவீதுட்ட வந்து சேர்ந்த கூட்டத்தாரா இவங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை கொல்றதுக்கு ரெடி ஆகுறான். தாவீதை கல்லறியணும். அப்போ தாவீது ஒட்டுமொத்த சோர்ந்து போயிருக்கணும். எப்பா, இவர்களுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன்,
இவங்க நம்மளை கல்லறியில அப்படி நினைக்காம பைபிள் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணி கொண்டான்? சித்தப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. அங்கதான் தேவ பிள்ளைக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக மனுஷன் கொலாப்ஸ் ஆயிடுவான் அந்த நேரத்துல. இவமானும் எனக்கு விரோதமா மாறிட்டாங்களா? ஐயோ, அப்படி உலக மனுஷன் கொலாப்ஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்குள்ள பலப்படுகிறான். ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் அழுதுட்டு அவங்க எடுத்த முடிவு இவனை கொல்லணும், இவனுக்கு விரோதமா கல்லெறியணும். இவ்வளவு நேரம் அழுத தாவீது எடுத்த முடிவு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாரும் கைவிட்டால் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. திடப்பட்டான். திடப்பட்டு முரட்டுத்தனமா கிரியை செய்யல. உடனே கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறான், என்ன செய்யலாம்? அந்த தண்டை நான் பின்தொடரலாமா, நாம் அதை பிடிப்பேனோ? ஆண்டவர்ட்ட கேட்கிறான். எவ்வளவு அவனுக்கு அந்த நிதானம், அந்த டைம் எப்படி வந்துச்சு? கூட நிக்கிறான், அத்தனை வரி பிடிச்சவன் மாதிரி நிக்கிறான். ஏற்கனவே இவன் உள்ளமே அவங்கள விட உடஞ்சு போய் கிடக்கு. என் பிள்ளைகளுக்கு என்னாச்சோ, என் மனைவிமாருக்கு என்னாச்சோ, துடியா துடிக்குது. இந்த நேரத்திலையும் விவேகமா, அவசரப்படாம எங்கேயாவது ஓடி தசை மாதிரி ஓடிட்டு இருந்தான்னா என்ன பிரயோஜனம்? அழகாக ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவர் கிரீன் சிக்னல் கொடுக்கிறார், போறான். ஒரு எகிப்தியனை ஆண்டவர் அங்க பிடிச்சு போட்டிருக்காரு. அவனுக்கு தண்ணி அப்பவும் கொடுத்தோன்னா அவன் சொல்றான், இவன் மாதிரி தான் பிடிச்சிட்டு போனான், இந்த ரூட்ல போனான். அழகா போய் ஃபாலோ பண்ணி எல்லாரையும் மீட்டுக் கொண்டான். அந்த 1 சாமுவேல் 30 கடைசியில் ஒரு வசனம் வரும், தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் மிகவும் அழுதான். கடைசியில் அவன் சகலத்தையும் என்ன பண்ணி கொண்டான்? திருப்பி கொண்டான். அவனுக்கு அதையும் திருப்பி கொண்டான். அவன் கல்லறியணும் என்ன பார்ட்டிகளுடையதை என்ன பண்ணிக்கிட்டான்? திருப்பி கொண்டான். அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் பல சூழல், ஒவ்வொன்றுமே ரொம்ப விளக்கமா நம்ம தியானிச்சா பலருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு? நம்மளும் இதே மாதிரி ஏதோ சிச்சுவேஷன்ஸ்ல தான் கொண்டு போகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டதனால இழந்த உறவுகளை பெற்றுக் கொண்டார்கள், இழந்த உடைமைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கும் இப்படிப்பட்ட நல்ல பலனை வைத்திருக்கிறார். நேரம் போறதுனால சுருக்கமா சொல்றேன். 5வதாக 2 சாமுவேல் 15:30 சொல்லுகிறது. வாசிங்க. 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். தாவீது தன் முகத்தை மூடி அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். தாவீதுக்கு இப்ப பாருங்க, இன்னும் ஒரு அழுகையின் தாக்கு வந்திருக்கு. அப்போ அவர் தேசாந்திரியா ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் இது. அவர் ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்து பல வருஷம் ஆளுகை செய்து he was a well established king. அப்படி இருக்கும்போது சொந்த மகன் அப்சலோமால் வந்த ஒரு பயங்கர கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சியில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சிங்காசனத்தை இழந்து, ஆட்சி இழந்து, நாட்டை இழந்து ஓடுகிறார். அப்போ அவரோடு கூட ஒரு கூட்டம் ஓடுது. எல்லாருக்கும் திரும்ப அழுகைதான் பலனா கிடைச்சிருக்கு. அழுது கொண்டு தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் அப்படியே அழுது கொண்டு ஏறினார்கள். அல்லேலூயா. எப்பதான் அழுக வருதுன்னு தெரியல, பாத்தீங்களா? சரி, ஒரு காலம் நான் அழுதேன், ஒரு காலம் எனக்கு போராட்ட காலமா இருந்தது. இப்ப ஐ எம் வெல் எஸ்டாப்லிஷ்ட், நான் பெரிய கிங்கா இருக்கேன், பெரிய தேவ மனுஷனா இருக்கேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு. தாவீது ஆண்டவர் ஆராதிக்கிறதுல குறைவா, பாடுகிறதுல குறைவா, ஆண்டவரை புகழ்றதுல குறைவா, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் துடிக்கிற துடிதுடிப்புல குறைவா, எதுலையா குறைவு? எல்லாத்துலயும் நல்லா தான் போயிட்டு இருக்கா. அப்ப பார்த்து அப்பவும் சோதனை வருது. அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில ஆண்டவர் எப்போ எதை செய்ய விரும்புறான்னு நமக்கு தெரியாது. நம்ம நீதியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்ற ஒன்று இருக்கு, அது நம்ம தலையின் மேல இருக்கு. அதுபடிதான் கர்த்தர் நடத்துவாரு. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான நல்ல நிலையில இருக்கும் போது வந்த ஒரு பிரச்சனை, அதுவும் சொந்த மகனால வந்த பிரச்சனை. அவர் எது நின்றுக்கலாம், போராடி இருக்கலாம், அவருக்கு பலம் உண்டு. ஆனா அவர் மொத்தமா விட்டுட்டார். சரி, கர்த்தர் நம்மளை நடத்துறார், போவோம் என்று சொல்லி
உங்களுக்கு தெரியும், அந்த சீமை என்பவன் தன்னம் பார்த்து தூஷித்தான். அப்ப கூட இருந்தவங்க ரொம்ப ஸ்பீடானாங்க. அவன் சொல்லிட்டான், கர்த்தர் என்ன அனுமதிச்சிருக்காருப்பா, கர்த்தர் சொன்னார்னா அவன் இன்னும் தூசிக்கட்டும், அவனை நீ தொடாத என்று சொல்லி அதையும் வாங்கி கட்டிக்கிட்டான். தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்து, கர்த்தர் அனுமதிக்காம எனக்கு ஒன்றும் நடக்காது, அவர் தாரதை 100% அனுபவிச்சுக்கிடணும். எதை? துன்பத்தை. நீங்க அவர் லைஃப்பை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அதை கண்டுபிடிப்பீங்க. அதாவது கொஞ்சம் முழுகியாச்சு, நீ என்ன செய்யிட்டு முழுவதும் முழுகட்டுன்னு சொல்லுவாங்கல்ல உலகத்துல, அது வெறுப்புல சொல்றது. இது அப்படி இல்லை. தெய்வீகத்துல அவன் பழகினதுனால கர்த்தருடைய சித்தத்துக்கு பூர்ணமா கொடுப்போம். அவர் தருகிற இந்த கசப்பின் பாத்திரத்தை, துக்கத்தின் பாத்திரத்தை நம்ம ஃபுல்லா என்ன செய்வோம்? அனுபவிப்போம். அதனால நமக்கு உருவம் நடந்து அது நீரூற்றா மாறும். அல்லேலூயா. இந்த பக்குவங்கள் வளர வளர தேவ பிள்ளைகளுக்கு வரணும். அப்படி வரும் பொழுது நாம் பூர்ணமான பலனை அடைந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாவீதுக்கு கடைசியில இழந்த அந்த ஒரே வார்த்தையில் நான் சொல்லுவேன்னா, இழந்த தேவ நியமனத்தை திரும்ப பெற்றார். அல்லேலூயா. ஏன்னா he was a God appointed king. சும்மா செல்ஃப் ஸ்டைல்டு கிங் அல்ல, அவன் தானா ஏற்பட்ட ராஜா அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்டவன். அந்த நியமனத்தை கொஞ்ச காலம் அப்சலோம் கவிழ்த்து போட்டான். அதை இழந்து இவர் ஓடுறார். ஆனா அந்த அழுகை, அந்த கண்ணீர், அது திரும்ப அந்த தேவ நியமனத்தை இவருக்கு பெற்று தந்தது. அல்லேலூயா. திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்தார், ஆளுகை செய்தார். அல்லேலூயா. அதனால உங்களை ஒருவேளை எல்லாம் நீங்க மேன்மையா நன்மையா போயிட்டு இருக்கும் பொழுது கூட சில சூழ்நிலைகள் வரலாம். வரும் பொழுதும் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. சில தேவ பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கிறது. பாடுகள் எப்பதான் வரும்னு சொல்ல முடியாது. பவுல் வாழ்க்கையில பார்க்கிறோம், அடிக்கடி வருது. அதனால நீங்க சோர்ந்து போக கூடாது. பல பரிசுத்தவான்களுக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. பெரிய தேவ மனுஷன் அவரு ஊழியத்தின் பாதையில் போகும்பொழுது பிள்ளைகளை சாக கொடுத்து இருந்த பொழுது பாடின ஒரு பாட்டு, துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தார். சந்தோஷத்தோடு வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான். சந்தோஷத்தோடு வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான். ஹல்லேலூயா. பாட்டு, துக்கத்தின் பாத்திரத்தை கர்த்தர் என் கையில் தந்தால் அதை சந்தோஷமாய் வாங்கி என்ன செய்து விடுவேன்? குடித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடப்பேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை பின்பற்றுவது என்பது சும்மா அந்த அழிந்து போகிற பொருட்கள் எல்லாம் நல்லா கிடைக்கும், உலகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா கிடைக்கும், அப்படி அல்ல. தர வேண்டியெல்லாம் நல்லாவே தருவாரு, அது சந்தேகமே இல்லை. ஆனா நித்தியத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை விலையேற பெற்றதா மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இந்த புடமிடுதல், இந்த வேதனையில் நடத்துதல், இந்த அழுகைகள், இந்த கண்ணீர்கள். இதை புரிந்து கொண்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் நல்ல பலன் உண்டாகும். பூமியிலே தர வேண்டியது பூமியில நிச்சயம் தருவார், பரலோகத்திலே மிகவும் மகிமையாக மறுமையில் தருவார். அல்லேலூயா. ஓகே, சங்கீதம் 126 5 6 வசனங்கள் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அல்லேலூயா. ஒரு ஜெனரலாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, விதைக்கும் பொழுது கண்ணீர் இருக்கும். ஆனா விதைப்புல கண்ணீர் இருந்துச்சுன்னா அறுவடையில என்ன இருக்கும்? மகிழ்ச்சி, கம்பீரம் இருக்கும். நம்ம அழுது கொண்டு அந்த விதை மூட்டையை சுமந்துட்டு போய் அவரு விதைப்பாரு. ஆனா அதுக்கு பிறகு அறுவடையில அந்த தானிய மூட்டைகளை அவர் சுமந்துட்டு வரும்போது எப்படி வருவாரு? கம்பீரத்தோடு வருவார். இது நிச்சயம். பிரயாசம் படும் பொழுது கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, வியர்வை உண்டு, துக்கம் உண்டு, துன்பம் உண்டு, பெரிய கஷ்டங்கள் உண்டு. ஆனா உண்மை உத்தமத்தோடு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்பதாக உண்மையா இருந்ததை செஞ்சோம்னா கடைசியில் ஒரு பெரிய கம்பீரமான அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆகாரத்துக்கு ஆகாரையும் விதைக்கு விதையும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு வயல்ல ஒரு அறுவடை நடந்துச்சுன்னா அதுல கிடைக்கிற அந்த தானியங்கள், அந்த நெல் அல்லது கோதுமை அது கிடைக்குது.
அதை என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சாப்பாட்டுக்காக, பழைய காலத்துல உள்ளது தெரியும், 10,000 சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் உண்டு, அது 10,000 சேர்த்து வைப்பாங்க. எதுக்கு? அந்த வருஷம் முழுசும் சாப்பிடுறதுக்கு நெல். அதே வேளையில எந்த விவசாயிக்கும் தெரியும், எல்லாத்தையும் 10,000 கொண்டு வைக்க கூடாது, ஒரு சாக்கு நெல்லை தனியா எடுத்து விதையாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நாம சிந்திக்க மாட்டோம். யார் சிந்திப்பா? புத்தி உள்ள விவசாயி சிந்திப்பா. இப்ப எல்லாம் விதையெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது, அதெல்லாம் இந்த காலம். ஆனா அந்த காலத்துல அந்த விவசாயி என்ன செய்யணும், எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் சொல்லி சேர்த்து வைக்க கூடாது, கொஞ்சத்தை விதைக்கிறதுக்குன்னு என்ன செய்யணும், அதுக்குள்ள பக்குவத்துல அதை வைக்கணும். அப்பதான் அதுக்குள்ள அந்த ஜீவன் தொடர்ந்து இருக்கும். 10,000 வளர்த்தி வச்சா அதுக்குள்ள இருக்க ஜீவன் போயிடும், அப்புறம் சாப்பிடுறதுக்கு தான் ஆகும். அப்ப எல்லாம் ஆகாரத்துக்கு அல்ல, தேவன் தருகிற சிலது அடுத்த எதிர்காலத்துக்காக விதைக்கிறதுக்கு. சோ அந்த விதைக்கிறதுக்குன்னு பிடிச்சு வைக்கிறது தான். சில வேளை நினைக்கும், இதை பிள்ளைங்க சாப்பிட்டுருக்கோமே, இதை சாப்பிட்டுருப்பாங்களே, இதை கடைசியில் விட்டு எங்க போட வேண்டி இருக்கு, மண்ணுல போட வேண்டியிருக்கு, தொழில சகதியில போட வேண்டி இருக்கு. ஆனா அது போடும்போது அவனுக்கு வேதனை இருக்கும், அழுது கொண்டே போவான் அந்த மூடையை தூக்கிட்டு போகும்போது. ஆனா அதை விதைச்சிட்டு நாளைக்கு அதுல ஒரு பெரிய அறுவடை வரும் பாருங்க. அந்த அறுவடை வரும் பொழுதுதான் தெரியும், ஏற்கனவே அந்த ஆகாரம் ஒரு 10,000 நெல்லை விட இந்த அறுவடை தான் அதிக மகசூல். ஹல்லேலூயா. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் பெயின்ஸ், பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அடுத்தது லாபம் கிடைக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு தெரியும், தொழில்ல நீங்க லாபத்தை கையில எடுத்துட்டீங்க, எல்லா லாபத்தையும் சாப்பிட்டு ஆகாரமா மாத்திட்டீங்க, இல்லைன்னா அனுபவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு எதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? விதை எங்க இருக்கு? எல்லாமே ஆகாரமா மாற்ற முடியாது இல்ல. அப்ப இந்த பிரின்சிபல் எல்லாத்துலயுமே இருக்கு. அதை எடுத்து சிலதை நம்ம திரும்ப முதலீடு செய்ய வேண்டியிருக்கு, திரும்ப விதைக்க வேண்டியது இருக்கிறது. இப்படி சிலதை வீணடிக்கிறது போல் தோன்றும், சும்மா தூக்கி போடுறது மாதிரி தோன்றும். ஆனா அதுல விவேகமா இருக்கணும். அது கண்ணீரோடு விதைத்தால் அது நல்ல கம்பீரமான அறுவடை உங்களுக்கு தரும். அல்லேலூயா. பைபிள் வசனத்தை விதை என்று சொல்லுகிறார். இயேசு சொன்ன உவமையில, விதைக்கிறவனுடைய உவமையில எதை சொன்னாரு? வசனம், விதை. இது ரொம்ப முக்கியம். மற்ற விதைகள் எல்லாம் ஆகாரம் சாப்பிட்டு பூமியோட போகுது. ஆனா வசனம் என்கிற விதை எந்த மனுஷ உள்ளத்துக்குள்ள விதைக்கிறோமோ அங்கு அதை வளர்ந்து அது நித்திய அறுவடை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்கு அதை ரட்சிப்பை கொண்டு வருது, அந்த ஆத்மாவுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குறது, அந்த ஆத்மாவுக்குள்ள விசுவாசத்தை வளர பண்றது, தேவ அன்பை வளர பண்ணது, எத்தனையோ நல்ல காரியத்தை அந்த வசனமாகிய விதைகள் விளைய செய்கிறது. ஊழியக்காரர்களும் விசுவாச மக்களும் வசனத்தை மற்றவங்க உள்ளத்துல விதைக்கிறதுக்கு கொஞ்சம் கண்ணீர் விட ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கொஞ்சம் அந்த பிரயாசத்தை நம்ம எடுக்க ஆயத்தமாகணும். ஆமென். நாம இந்த வசனம் நமக்குள்ள விழுந்தனால தானே இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்கோம். ஆமென். இன்னும் அநேக இந்த வசனத்தினுடைய அந்த மேன்மை அறியாம வாழ்றாங்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஜெபத்தோட விதைக்கணும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இந்த விதைக்கிற மினிஸ்ட்ரியா இருக்கும், அதை நல்லா செய்யணும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, விபிஎஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு விதைக்கிறது. விதைக்கிற அந்த ஊழியத்தை செய்கிற தேவதாசர்கள் யாரா இருந்தாலும் சும்மா கடமையா நான் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃப்ரைடே, ஒரு கர்த்தருடைய நாள் எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அப்படி செய்யாதீங்க. அது ஒரு நித்திய கால அறுவடை தரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கண்ணீரோடு ஆயத்தமாகி உண்மையான பாரத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விதைச்சீங்கன்னா அந்த விதை மக்கி போகாது, அந்த விதை வளரும். அது 30, 60, 100 பலனை தரும். அல்லேலூயா. அது மாதிரி பிரசங்கிக்கிற நாங்களும் அப்படிதான். இப்ப நான் என்ன பண்றேன், விதைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப நான் கண்ணீரோடு ஆயத்தம் பண்ணி ஜெபத்தோட கொண்டு வந்து விதைக்கணும். சும்மா என் அறிவை விதைச்சிட்டு போனேன்னா என்ன அறுவடை வரும்? ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ தேவ ஆவியின் பலனோடு தேவ வசனங்களை இந்த மக்களுக்கு பிரயோஜனப்படணும் என்கிற உண்மையான ஒரு பாரத்தோடு விதைக்க விதைக்க அந்த விதை மக்கி போகாது. அல்லேலூயா. சோ இதையும் நாம் கவனத்தில் கொள்வோம். 7வதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு அழுதார் என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 5:7. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி பலத்த
சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் இயேசு. போதும் டைம் ஆனதுனால எதுக்கு கீழே சொல்லியிருக்கு, அவர் பட்ட பாடுகள்னாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவது, யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிரசங்கிக்க எனக்கு நாவு கூசுகிறது. ஆனா இதை சொன்னா நமக்கு பிரயோஜனம் உண்டா? இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாருன்னா அதை எப்படி பிரசங்கிக்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வசனம். அல்லேலூயா. இயேசு பிதாவுக்கு ஒப்பானவர், எல்லா விஷயத்திலும் ஒப்பானவர். ஆனா பூமியில வரும் பொழுது தம்மை தாமே வறுமையாக்கி மனுஷ ரூபமாய் மனுஷ சாயலாய் வந்தார்னு படிக்கிறோம். அவர் பிதாவுக்கு சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் அந்த அனுப்புதலுக்கு கீழ்ப்படிந்து இங்க வந்தாரு. குமாரன் வந்தார். அப்போ வரும் பொழுது அவர் வந்ததே பெரிய பாக்கியம். இப்ப அவரையும் பாடுகளுக்குள்ளாக நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் இருந்தார். நமக்கெல்லாம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இயேசுக்கே பாடு சைத்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியல. ஆனா நமக்கு தேவைன்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படினா நமக்கு எத்தனை பாடுகள் சொல்ல மாட்டிய பயன். அதுல ஞானமா இருப்பீங்க. ஆனா நீங்க எவ்வளவு ஞானமா இருந்தாலும் அவர் தர்றது தந்துட்டு தான் இருப்பாரு. சாபம் போடுறேன்னு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. அதனால நம்ம தாரும் வாங்கி பிடிக்கலாம். ஒரு பாட்டி எனக்கு போன் பண்ணாங்க, 90 வயசு பாட்டி. போன் பண்ணிட்டு, ஐயா இப்ப நான் என்ன தெரியுமா அங்கிட்ட கேட்க, எனக்கு பாடுகளை தாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போதான் எனக்கு பரிசுத்தமாகி பரமேஸ்வரம்ல மேன்மையான இடம் கிடைக்கும். பாட்டி நீங்க அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, அவர் தாரத தரட்டும், நீங்க என்ன செய்வீங்க அனுபவிச்சு பரிசுத்தம் அடைங்க. நீங்க போய் தேவையில்லாம என்ன செய்யாதீங்க, கேட்டு பெரிய அதிக பரிசுத்தவனா நீங்க ஆகாதீங்க, அதிக ஞானியா மாறாதீங்க. நீங்க பாடுகளை என்ன செய்ய வேண்டாம், இப்போ கேட்க வேண்டாம். அப்புறம் அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பெரிய பாடு. 90 வயசு பாட்டிக்கு இன்னும் பாடு வேணும்னு ஜெபம் பண்றது எனக்கு அது என்னதுமா நல்லதா தெரியல. பைபிளும் அப்படி பாடுகளை கேட்டு வாங்கணும்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனா அவர் அளந்து தாரதான் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அதை வேண்டாம்னு மறைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு இவ்வளவு பாடுபட்டு பூரணரான பின்பு அவர் மகா பிரதான ஆசாரியராக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிலுவையிலே அவ்வளவு பாடுகளை அவர் ஏற்றெடுத்து அவர் இரட்சகராக உருவாகி நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக சிலருடைய நம்முடைய வாழ்க்கையில் அந்த கெரியர் என்பது முக்கியம். நமக்கு மொத்தம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது நித்தியத்துல போய் தொடர போகுது. அப்ப அந்த பூமியில் அந்த கெரியர் சக்சஸா இருக்கணும். கெரியர்னா படிப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதோட கூட தெய்வீகம். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியர். அந்த கெரியர் சக்சஸா மாறணும்னா நம்மளும் சில கண்ணீர்கள் வழியா ஆண்டவர் நடத்தும் போது சந்தோஷமா நடந்து நடந்து அதை வெற்றியா என்ன செய்து கொள்ளணும், மாற்றிக் கொள்ளணும். அதே மாதிரி மிஷன் சக்சஸ், ஆண்டவருடைய மிஷன் கால்வரி சிலுவை மிஷன் தான் ஆண்டவருக்கு முக்கியமான ஊழியம். அந்த ஊழியத்தை அவர் ஒரு குறை இல்லாம வெற்றியா என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதுக்கு அவர் பூமியில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாராம், பலத்த சத்தத்தோட ஜெபம் பண்ணாராம், கண்ணீரோட ஜெபம் பண்ணாராம். அப்ப அடிக்கடி ராமலுவதும் மலையில ஜெபம் பண்ணாரு, அங்க ஜெபம் பண்ணாரு, இங்க ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணி இருக்காரு, எப்பா சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கிறார். அவர் பிதாவை சத்தம் போட்டு கூப்பிடணுமா, அப்பான்னு சொன்னாலே போதுமே. ஆனா பாருங்க, அவரே என்ன பண்ணி இருக்காரு, பலத்த சத்தம் போட்டிருக்கு, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அல்லேலூயா. அப்ப இயேசு சென்ற பாதை தான் நாம சொல்லணும். நம்முடைய கரியர் சக்சஸ் ஆகணுமா, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மிஷன் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. ஃபுல் டைம் ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் வச்சிருக்கிறார், உங்களுக்கும் ஊழியம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையில நாங்க செய்யற சில ஊழியம் உங்களுக்கு அவர் தரல, அப்படிதானே? நீங்க செய்யறது சில ஊழியம் நாங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாங்க இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? உங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள நாங்க வர முடியுமா? முடியாது. உங்களால முடியும். சோ எல்லாருக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஊழியங்கள் சக்சஸ் ஆகும்படி சில கண்ணீர்கள் நமக்கு தேவை. கர்த்தர் அதை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
ஒரு 2 நிமிடங்கள் ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். 1 நிமிடம். ஹalleluya. ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலிருந்து இந்த வேளையில் வந்ததென்றால் அது எத்தனை பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹalleluya, ஹalleluya. சொந்த கவலைனால கண்ணீர் வரும். ஆமென். ஆனா அது இயேசுவின் பாதத்தில் விடப்பட்ட பிரயோஜனம் உண்டாகும். ஹalleluya. வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவர்ட்ட ஆகாரை போல நிந்தை, அவமானம், சிறுமை, உரிமை பறிப்பு இதெல்லாம் பட்டு வேதனையோட வந்திருக்கீங்களா? இப்பொழுது இயேசுவிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எசேக்கியாவை போல சரீரத்தில் வியாதியினால், வேதனையினால் மரணம்தான் இனி வருமோ என்கிற நிலைமையில யார் இருக்கிறீங்க? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க இயேசுவிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். புத்திர பாக்கியத்துக்காக யார் ஜெபிக்கிறீர்கள்? நிந்தை, அவமானம் மாறும்படி யார் ஜெபிக்கிறீர்கள்? மகளே, உன் வறுமையை மாற்றுவதோடு அநேகருடைய வறுமையை மாற்றக்கூடிய ஒரு நபரை புறப்பட செய்வார். ஹalleluya, ஹalleluya. மனைவியின் உறவை இழந்து, கணவனின் உறவை இழந்து குடும்ப பிரிவினை, டைவர்ஸுக்கு நேராய் போகிறது, சிக்கலாகின் அனுபவமா இருக்கிறது. இன்றைக்கு நீ கர்த்தரை நோக்கி அழுமகனே, அழுமகளே, உன் உறவை செம்மைப்படுத்த இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். டைவோர்ஸுக்கு போகாதே. நீ கர்த்தரிடத்தில் வா, கர்த்தரிடத்தில் வா, கர்த்தரிடத்தில் வா. கர்த்தரால் இணைக்க முடியாத உறவு இல்லை, கர்த்தரால் திருத்த முடியாத உள்ளம் இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார். மகளே, மகனே, இயேசுவே சத்தமிட்டு கூப்பிட்டார். நாமே நீ ஏன் சத்தமிட்டு கூப்பிடக்கூடாது? ஏன் சத்தமிட்டு கூப்பிடக்கூடாது? ஹalleluya. கர்த்தரை நோக்கி ஏன் கூப்பிடக்கூடாது? ஹalleluya. சொந்த பிள்ளைகளுடைய கிளர்ச்சிகள், ஆமென், கூட இருக்கிறவர்களுடைய கிளர்ச்சிகள் அப்சலோமை போல இருக்கு. உன் பதவியை பறிக்கும்படி, உன்னுடைய மேன்மைகளை திருடும்படி யார் கோல் சொல்லி திரிகிறார்கள், யார் ஆளை கூட்டி கோஷ்டி சேர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள், உன்னை வெறுப்பேற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். பயப்படாது. ஆமென். தாவீது கண்ணீரை கண்டவர் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைத்தார் அல்லவோ. உன்னையும் அவன் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிசினஸ் பண்றவங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் குறித்து கவலைப்படுறீங்களா? ஆமென், ஹalleluya. இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடவுங்கள். கண்ணீரோடு பதிலுங்கள். கர்த்தர் அறுவடை தருவார், லாபத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் கிரியை செய்வார், கிரியை செய்வார். கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். ஆமென். இயேசு பூமியில் தன்னுடைய பூமியில் வெற்றியாயிருக்க, தன்னுடைய பூமி வாழ்வில் வெற்றியாயிருக்க பல இரவுகள் சத்தமிட்டு அழைத்திருக்கிறார், சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். மகளே, மகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கண்ணீரை கர்த்தர் பாதத்திலே விடு. உன் வாழ்க்கையை வெற்றியடையும், உன் ஊழியம் வெற்றியடையும், உன் வேலை வெற்றியடையும், உன் குடும்பம் வெற்றியடையும். Glory, hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை தட்டி பசுதாவின் பெற்றவர்கள் ஆவிக்குள்ளாகி ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அவருடைய கண்ணீரை கண்டிப்பாய் கழிப்பாய் மாற்றுவார். அவர் ஒரு பலமான கிரியை கட்டாயம் செய்ய போகிறார். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினது போல, அன்னாளுடைய சுத்தமகன் அந்த நேரத்திலே மாறினது போல, இந்த செவ்வவேளையில் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள் ஒரு கிரியை செய்யும். இனி கண்ணீரை கர்த்தர் பாதத்தில் மட்டும்தான் ஊற்றுவேன். ஆமென். அழுகை பள்ளத்தாக்கை ஒருவன் நடப்பேன், ஒருவன் நடப்பேன், அதை நீருண்டாக்கிக் கொள்ளுவேன். இந்த பைபிளத்தில் பலனை தாரும். ஒருவரை கர்த்தரை ஒருவருக்கவே மாட்டேன், குறை சொல்லவே மாட்டேன். கர்த்தரை குறை சொல்ல மாட்டேன், மனுஷரையும் குறை சொல்ல மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் நடத்துகிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன். ஹalleluya, hallelujah, hallelujah.
நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காக்கிறாரே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காக்கிறாரே. நன்றியோடு சோதரிப்போம். இறங்கி வந்திருக்கப்படுகிறார் கர்த்தரை சோதரிப்போம். வெளிப்படுத்தப்படுகிறார் கர்த்தரை சோதரிப்போம். ஊருடன் நடக்கிற பிள்ளைகளை கவனிக்கிறப்படுகிறார் கர்த்தரை சோதரிப்போம். அவரெல்லாம் மாற்றி மைமையான வருடத்தில் நடத்தப்படுவார் சோதரிப்போம். குறைகளை சுட்டி காட்டப்படுவார் கர்த்தரை சோதரிப்போம். சேவைகளை சந்திக்க முடியாது சோதரிப்போம். குறைகளை நிர்வாக முடியாது சோதரிப்போம். குடும்பங்களை ஆசிரியக்க முடியாது சோதரிப்போம். ஆசிரியப்பட்டவர்களாய் குடும்பங்களாய் தேவநாமத்தை மயப்படுத்த கத்த உதவி செய்ய முடியாது சோதரிப்போம். பேசின தமிழ் மகனை பலப்படுத்த முடியாது சோதரிப்போம். கொடுக்க முடியாது சோதரிப்போம். மாற்றிக்கொள்ள முடியாது சோதரிப்போம். மக்களை கொண்டு முடியாது சோதரிப்போம். ஆசிரியக்க முடியாது சோதரிப்போம். தேவனை சோதரிப்போம். சோதரிப்போம். தேவனை சோதரிப்போம். சீக்கிரம் வரப்போறா சோதரிப்போம். நம்மளும் தேசத்தை ஆயத்தப்படுத்த முடியாது சோதரிப்போம். பரிசுத்த பிதாவே பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆசிரியப்பட்ட கண்ணு போட்டது முதல் நாள் ராத்திரி வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு சொல்லிக்கிறோம். ராத்திரி வேலை தேவாவிற்கு இறங்கி வந்து நம்முடைய மக்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வசனத்தின் நேராக திருப்பத்தி தான் வழங்கப்பட்டனால ஆண்டவரை நன்றியோடு சொல்லிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக ஒருவர் நடந்து நீர் சொல்லப்பட்ட வார்த்தை வைத்து அநேக காரியங்களை கத்தோட நாமத்தின் மகிமையாய் ஒவ்வொரு பிள்ளையோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையும் தேவையான சகல வார்த்தையை வெளிப்படுத்திக் கொள்ள மேலான திருவிழுக்காக ஆண்டவர் நன்றியோடு சொல்லுகிறார். அந்த வசனங்கள் நல்ல நிலத்தில் வைக்கப்பட்ட வசனங்களால் கொஞ்சம் 30 நூறுமாக பலன் கொடுத்து மிகுந்த ராஜ்யத்தும் தேவராஜ்யத்து தகுதியோட பார்த்திருந்தால் குடும்பங்கள் ஆழ்த்தப்படும். அநேக பேர் ஆழ்த்தப்படுத்தவும் எல்லாருக்கும் சேவையோட வசிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்காக சோத்திரம், பாரத் தடைப்பட்ட பிள்ளைகளா சோத்திரம், தொடர்ந்து நாளையிரம் கூட்டத்துக்காக சோத்திரம், பணம் கூட்டத்துக்காக சோத்திரம், ஒரு கூட்டங்கள் ஆசீர்வதியும் கூட்டத்தில் எல்லா ஊழியக்காரர்களாக சோத்திரம். எல்லா ஊழியக்காரும் பேர் பேர தனித்தனத்தோட ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் எழுப்புதாவே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.
ಆತ್ಮಾವೇ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರಿ. ಕರ್ತನ ಸಕಲ